equal to 3x cube plus 18x squared plus 33x plus 18. Then v of x equal to 3x squared plus 13x plus 10. Now we see the degree of the polynomial. இதனுடைய degree 3. இதனுடைய degree 3. V of x உடைய degree 2. So degree of the polynomial இது lesser. அப்ப இதுதான் divisor. எதனுடைய degree smaller இருக்கோ அது வந்து divisor. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் 3, இதோட கோஎஃபிஷியன்ட் 3. சோ நம்ம காமனா எது எடுத்துக்கிறோம்? 3 டேபிள் காமனா எடுக்கலாம்னு தோணும். பட் காமனா எடுக்கணும்னா இங்க ஏற்கனவே இங்க ஒரு 3 இருக்கிறதுனால இதை அப்படியே வச்சுட்டோம்னா டிவைட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். சோ இதை அப்படியே ஆட் பண்ணி இப்போ டிவைட் பண்ணுங்க. இந்த அவுட்டர்ல 3x cube per x square 3x square plus 13x plus 10 plus 10. So one time here 3x square one time. So 3x square plus 13x 13x is so 13x plus 10. Now we change the sign minus x square. So 3 cancel x cube x square cancel ஆனா ஒரு x இருக்கும். So இந்த இடத்துல x நம்ம கேன்சல் போடணும். இதோட ஃபர்ஸ்ட் நம்பரையும் இதோட ஃபர்ஸ்ட் நம்பரையும் நம்ம ரஃப் பார்ட்ல டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு x வரும். இப்போ x ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 3x cube plus 13x square plus 10x. Now change the sign minus minus then minus. இது என்ன cancel. So இது வந்து sin change கை விட்டு மாறுங்க. 18 ல 13 போனா 5x square. இங்கே finger விட்டு மாறுங்க. 33 ல 10 போனா 23 plus 23 here. Then now you take 18. Correct amma? Paathukonga. 5x square plus 23x plus 18. Now இப்போ இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்மையும் இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். So 5x square by 3x square. Always we are dividing இந்த பாலினாமியலுடைய இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபர்ஸ்ட் டேர்மையும் இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். So x square கேன்சல் ஆகும். So 5/3. இந்த ஒரு பர்சன்ட் மட்டும் தான் ஃபிராக்ஷன்ல வரும். இங்கேயும் 5/3. So இந்த 5/3 ஆல இதை மல்டிப்ளை பண்ணுங்க. That is 5/3 bracket 3x square plus 13x plus 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இதை கொண்டு உள்ள கொண்டு போகும். 5/3 into 3x square plus 5/3 into 13x plus 5/3 into 10. தனியா ரஃபா இருந்தா நீங்க மாதிரி தனித்தனியா போட்டுக்க. டைரக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 3 கேன்சல் ஆகும். 5x square ஆல்ரெடி சொல்லிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டிப்பா ஈக்குவலா தான் வரணும். அடுத்தது இது கேன்சல் ஆகாது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 65. ஸோ பிளஸ் 65/3. Then yes, next plus இதுவும் கேன்சல் ஆகாது. So 10 into 5 50. So 50/3. இப்போ சைன் கரெக்டாமா? இங்க 5/3 3 cancel, இங்க not cancel, again not cancel. Now change the sign minus minus minus. இது cancel. So இங்க 23 இருக்கு. இப்போ நம்ம இந்த சைன்ல வேணா போட்டுக்கலாம். இங்க 23 இங்க இந்த கை விட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மைனஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ minus 65/3 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். LCM 3 then cross multiply 3 3s are 9 3 2s are 6 minus 65 equal to 4/3. So here you are writing 4/3 square. Then you result is subtract. So 18 minus either master
இந்த மைனஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ மைனஸ் 50/3. ஸோ 50/3. LCM 3. Just you cross multiply. 8 3s are 24 balance to 54 minus 50 equal to 4/3. So here also plus 4/3. Greater number side plus. So plus 4/3. Now you can take 4/3 outside. So write x plus 1. This is not equal to 0. அப்போ again you are dividing. So the x plus 1 divide பண்ணு. divide பண்ணி பார்க்கணும். So 3x squared by x. This is cancel 3x. So 3x. So 3x into x. 3x cancel பண்ணா minus இது cancel ஆகும். இதை கை விட்டு மறச்சுட 13 3 போனா 10x. Then now we take 10. So 10x plus 10. Here we can take 10 outside. So x plus 1. So this is not equal to 0. Otherwise you just write 10 here. And the original first term you divide பண்ணி பார்த்தா x cancel 10. So write 10. 10 ஆல் multiply பண்ணீங்கன்னா 10x plus 10. You change the sign. 10x cancel. So all of it equal to 0. So divided 0 அப்படின்னா இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எது ரிமைண்டர் 0 வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இங்க பார்க்கணும். இதுதான் GCD. இந்த டிவைடர் தான் நமக்கு GCD. Therefore GCD of f of x, g of x. இது எழுதணும்னு அவசியம் இல்லை. சும்மா தெரியறதுக்காக நம்ம எழுதணும். Equal to x plus 1. ஏற்கனவே இங்க ஏதாவது காமன் ஃபேக்டர் நம்ம ஏதாவது வச்சிருக்கிறோமா? எதுவுமே காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த ஜிசிடில 5 கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கறது LCM. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.